விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பால் முழுவதையும் தடையின்றி அரசு கொள்முதல் செய்யாவிட்டால் கறவை மாடுகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் தினந்தோறும் 1 கோடி லிட்டர் பால் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்தும் வெறும் 30,000 லிட்டர் தான் கொள்முதல் செய்யப்படுவதாக பால் உற்பத்தியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த பால் உற்பத்தியாளர்களின் சங்க பொதுச் செயலாளர் முகமது அலி, ஆவின் நிறுவன அதிகாரிகள் வேண்டுமென்றே விவசாயிகளிடம் பால் கொள்முதல் செய்வதை தவிர்த்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பாலை சத்துணவு திட்டத்தின் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள அவர், விவசாயிகளிடமிருந்து பாலை தடையின்றி அரசு கொள்முதல் செய்யாவிட்டால் மாநிலம் முழுவதிலும் கறவை மாடுகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்தார். பால் உற்பத்தியாளர்கள் கொண்டு வரக்கூடிய பால் முழுவதையும் ஆவின் நிர்வாகம் கொள்முதல் செய்ய வேண்டும். 2014க்கு பிறகு இதுவரை பாலுக்கு கொள்முதல் விலை உயர்வு அறிவிக்கவில்லை. ஆகவே பசும்பாலுக்கு 35 ரூபாயும் எருமைப்பாலுக்கு 45 ரூபாய் என்றும் கொள்முதல் விலையை அறிவிக்க வேண்டும். தீவனங்களை தடையில்லாமல் வழங்க வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராடுகிறோம்.